Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது One Piece episode 1142. ஓபன் பண்ணா போன எபிசோடு அந்த கரிபு கேட்டரினாவையும் வேனையும் மீட் பண்ணி ரொம்ப சந்தோஷப்பட்டான்ல. இவங்களை இந்த இடத்துல அவன் பாப்பான்னு கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அது மட்டும் இல்லாம கரிபுவோட ஆசையே எப்படியாச்சும் பிளாக் பியர்டோட டீம்ல போய் சேர்ந்துடணுங்கிறதான். அந்த விஷயத்த அவங்க கிட்ட அழுது புலம்பி கன்வே பண்ணுவான். ஒரு டைம் மட்டும் என்னை அவரை மீட் பண்ண வைங்க, அவரை மீட் பண்ற அந்த ஒரு நாளுக்காக நான் பல வருஷமா காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படி இப்படின்னு சொன்னா கூட பரவாயில்ல. நீங்க என்னைய மட்டும் பிளாக் பியர்டு கிட்ட கொண்டு போய் விட்டீங்கன்னா அவரு உங்களை நினைச்சு ரொம்பவும் பெருமைப்படுவாரு. அது மட்டும் இல்லாம உங்களை பயங்கரமா பாராட்டுவாரு அப்படி இப்படின்னு ஓவரா பில்டப் பண்ணுவான். இப்படி பேசினா அவங்களுக்கு கடுப்பாகுமா இல்லையா? பின்ன இவன் என்னமோ பெரிய வெண்ண மாதிரியும் இவனை கூப்பிட்டு கொண்டு போய் விட்டவனே ஆஹா இவ்வளவு பெரிய பிஸ்தாவை கூப்பிட்டு வந்துட்டீங்களே அப்படி பாராட்டுவான்னு சொன்னா எரிச்சல் தானே வரும். பேசாம இவனை இங்கேயே போற்ற வேண்டியதான்னு கண்ணை எய்ம் பண்ண உடனே அவன் கதறி கதறி அழுவான். நான் ஒண்ணு உங்க எனிமி இல்ல, நம்ம இங்க மீட் பண்ணுங்கிறது விதி, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்கன்னு விழுந்து விழுந்து அழுதுகிட்டு கிடப்பான். இந்த லூசு பைய பேரு கரிபு, இவனும் ஒரு பைரட்டு. ஆனா இந்த கிறுக்கு பயலுக்கு கவர்மெண்ட் ஐலாண்ட்ல என்ன வேலை அப்படின்ட்டு கொஞ்சம் அவன் மேல டவுட்ல தான் இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இவனும் எட்டப்பா வேலையை பார்க்கறவனா இருந்தானா இப்படி சொன்னா இல்லவே இல்ல, நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி உங்க கூடவே இருப்பேன். அது மட்டும் இல்லாம என்னைய கொன்னீங்கன்னா கண்டிப்பா பிளாக் பியர்டு உங்க தலையை எடுத்துருவாரு அப்படின்னு உடனே இவங்களுக்கே குழப்பம். என்ன இவன் லூசு மாதிரி பேசிட்டு இருக்கான்னு. எதுக்குடா அப்படி சொல்றேன்னு கேட்டா அவங்கிட்ட பயங்கரமான ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்காம, அதுவும் யாருக்குமே தெரியாத ஒரு இன்ஃபர்மேஷன். இப்படி சொன்ன உடனே கேட்டரினாக்கு கடுப்பாயிரும். ஏன்னா கன் பாயிண்ட்ல இப்ப மாட்டிட்டு இருக்கான். இந்த மாதிரி டைம்ல ஒருத்தன் கன் பாயிண்ட்ல மாட்டினா அந்த டைம் தப்பிக்கிறதுக்கு என்ன வேணாலும் சொல்லுவான்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா அவங்களும் பைரட் தானே. நீ சொல்றத மட்டும் நாங்க எப்பறா நம்புறதுன்னு கேட்டா நம்பித்தான் ஆகணும். அப்படி ஒரு வேலையை நீ கொன்னீங்கன்னா கண்டிப்பா நீங்க ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்ட்டு அவ்வளவு நேரம் அழுது புலம்புனவன் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அப்படியே டெரரா ஃபேஸ மாத்துவான். ஏன்னா அவன் வச்சிருக்க இன்ஃபர்மேஷன் இந்த உலகத்தையே ஆட்டி படைக்கிற இன்ஃபர்மேஷன் போனா இவங்களுக்கு இன்னும் குழப்பமாயிரும். மறுபடியும் பம்பிக்கிட்டே என்கிட்ட நிஜமாவே சூப்பரான ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அப்பதான் அவன் மைண்டுக்குள்ள ஓடிட்டு இருக்க விஷயத்த சொல்லுவாங்க. அட வேற ஒண்ணும் இல்ல, காடோட பேர் வச்சிருக்க அந்த ஆன்ஷியன் வெப்பன்ஸ் இருக்குது இல்ல, அதெல்லாம் எங்க இருக்குன்னு அவனுக்கு தெரியுமே. ஒன்னு பொசைடன்ல, அதான் ஃபிஷ்மேன் ஐலாண்ட்ல இருக்காலே பிரின்சஸ் ஷிரஹோஷி, அது ஒன்னு. இன்னொன்னு லேண்ட் ஆஃப் வானோல இருக்க ப்ளூட்டோன், அது பாத்தீங்கன்னா வானோ கிங்டம்க்கு அடியில இருக்குது. அது ரெண்டுத்தையும் வச்சு இந்த உலகத்தையே அழிக்கலாம். இப்படி ரெண்டு வெப்பனும் எங்கெங்க இருக்குன்னு உலகத்துல ரெண்டே பேருக்கு தான் தெரியும். ஒன்னு லூஃபிக்கு, இன்னொன்னு இவனுக்கு. இவனுக்கு எப்படி தெரியும்னா நம்ம ஆளுங்க அந்த இடத்துக்கெல்லாம் போகும்போது இவனும் கூடவே ஓட்டிட்டு போயிருப்பான். அதனால தான் பயலுக்கு அவ்வளவு கான்பிடென்ட் இப்படி ஒரு பவர்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் நம்ம கைக்குள்ள இருக்குதுன்னு. ஆனா அது தெரிஞ்சு இவனால ஒன்னும் பண்ண முடியாதுல்ல. ஏதாச்சும் பெரிய ஆள் கிட்ட சொல்லி அவங்க கூட போய் ஜாயிண்ட் அடிச்சுக்கிட்டா அவங்க மத்த வேலையை பார்த்துவாங்க, இவன் ஜம்முன்னு இருந்துக்கலாம்ல. அதனால தான் பிளாக் பியர்டை சூஸ் பண்ணியிருக்கான். பட் என்ன ஏதுன்னு கேட்டா நான் உங்ககிட்ட சொல்ல மாட்டேன், டீச்சர் கிட்ட தான் சொல்லுவேன், அதாவது பிளாக் பியர்டு கிட்ட. ஏன்னா அது அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன். அதை சொன்னா நீங்களும் சரி அவரும் சரி ரொம்ப ஹாப்பி ஆயிருவீங்க. ஆனா ஒண்ணு மட்டும் உறுதி, என்ன கூட்டு போனீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டே இருந்த உடனே அவ்வளவு நேரம் அவங்களுக்கு நம்பிக்கையே இல்ல. ஆனா இப்ப நம்பிக்கை வந்துருத்தோ. இனி இதுக்கப்புறம் எப்படியும் கூட்டு போயிருவாங்க, என்ன ஆக போதோ தெரியல. அதே நேரம் இங்க பாசிபிஸ்டாஸ் எல்லாம் நேவியோட கப்பலை அடிச்சு தெரிய விட்டுட்டு இருக்குதுங்க. அதுல இருந்து எஸ்கேப் ஆகி நேவி ஆளுங்க ரிட்டர்ன் அட்டாக் பண்ணுவாங்க. பபிள் ஷீல்ட வச்சு எல்லா அட்டாக்கையும் அதுங்க தடுத்துருங்க. இதுக்கு மேல எதுத்தும் அட்டாக் பண்ண முடியாதுன்னு பேக் அடிக்க ட்ரை பண்ணா அதுவும் வேலைக்கு ஆகல. அடுத்தடுத்து பொங்கு பொங்குன்னு கப்பல் அடி விழுந்து கப்பல்லாம் தெரிச்சுக்கிட்டு இருக்குது. இத பாத்துக்கிட்டு இருந்த வைஸ் அட்மிரல் டோபர்மேன் எல்லா ஷிப்ஸையுமே கோஸ்ட்டை விட்டு தள்ளி கொண்டு போங்க, பாசிபிஸ்டாஸ் கூட சண்டை போடாதீங்கன்னு சொல்லி கப்பல் எல்லாத்தையுமே கொஞ்சம் பேக் அடிக்க சொல்லுவாரு. இப்ப பஞ்சாயத்து எப்படி ஆயிருச்சுன்னா பாசிபிஸ்டாஸ் எல்லாத்தையும் காலி பண்ணா மட்டும்தான் இவங்களால எக்ஹெட் ஐலாண்டையே மொத்தமா காலி பண்ண முடியும். இல்லனா நேவி ஆளுங்க எல்லாத்துக்குமே சம்பவம் தான். அப்படி மட்டும் ஏதாச்சும் நடந்துச்சுன்னு வைங்க, அதை விட வேர்ல்டு கவர்மெண்ட்டுக்கு கேவலம் வேற எதுவும் இல்ல. இத பாத்துக்கிட்டு இருந்த வைஸ் அட்மிரல் ப்ளூ கிராஸ் நம்ம எப்படியாச்சும் இதுல ஜெயிச்சாகணுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. இதுல இன்னொரு பஞ்சாயத்து என்னன்னா ஜெயின்ஸ் எல்லாம் வேற தீவுக்குள்ள ஒரு சைடா வந்திருக்காங்க. சோ இப்ப ரெண்டு பக்கம் கம்ப்ளீட்டா ஆக்குபைடு. வைஸ் அட்மிரல் சாலையே எதுவும் பண்ண முடியல, எல்லாம் மாத்தி மாத்தி புலம்பிட்டு இருப்பாங்க. ஒருவேளை பஸ்டர் காலை இதோட கட் பண்ணணுமா, ஏன்னா எல்லாமே அன்னிவேனா நடந்துகிட்டு இருக்குது இல்ல. ஆனா சில வைஸ் அட்மிரல்ஸ் விடவே கூடாதும்பாங்க. ஏன்னா பாசிபிஸ்டாஸே கவர்மெண்ட்டுக்காக உருவாக்குனது, அதை கவர்மெண்ட்டுக்கு எதிராகவே யூஸ் பண்ணிருக்கான்னா அப்போ கண்டிப்பா அவன் ஒரு துரோகி. அவனை கொல்லாம இங்க இருந்து நம்ம போக கூடாது. ஃபர்ஸ்ட் பாசிபிஸ்டாஸை காலி பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த ஜுவல்லரி பாணி இருக்கால அவளை காலி பண்ணும். ஆனா அப்படி பண்ணா டைம் ஆயிரும், அதுக்குள்ள அவங்க தப்பிச்சிருவாங்க. டோபர்மேன் மத்த வைஸ் அட்மிரல்ஸ் எல்லாத்தையுமே ஜுவல்லரி பாணியை போட்டு தள்ள அனுப்பி விட்டுருவான். அவங்களுக்கு நல்லாவே தெரியும் அவங்க தீவோட சென்டர்ல இருந்து நார்த் ஈஸ்ட் சைடு போயிட்டு இருக்காங்கன்னு. சோ அவளை எலிமினேட் பண்றதா உங்க முதல் வேலை, சட்டு புட்டுன்னு முடிச்சு விடுங்கன்னு சொன்ன உடனே வைஸ் அட்மிரல் டோசா அதை கேட்டுட்டு வெறி கொண்டு அட்டாக் பண்ண கிளம்பிடுவாரு. இன்னொரு பஞ்சாயத்து என்னன்னா நம்மளுக்கு
போயிட்டு இருக்கிறதுக்கு பின்னாடியே தான் வந்துகிட்டு இருப்பாரு. கொஞ்சம் வேகமா வந்தாலே போதும் நம்ம ஆளுங்க காலி. அட்லஸ் என்ன பண்ணிடுவா, உசாரா ஷூ மாட்டி இருக்காங்கல்ல, அதுல பூஸ்டர் மோட ஆன் பண்ணி விட்டுட்டு வேகமா போவா. நம்மளும் அப்படியே எஸ்கேப் ஆயிலான்ட்டு பிராங்கி பூஸ்டர் ஆன் பண்ணி விடுவான். அது ரொம்பவும் வேகமா இருந்தவொடனே அவனால அந்த ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ண முடியல. சோ கண்ணா பின்னாடி மேல கீழேன்னு காட்டுக்குள்ள படாத பாடுபட்டு கடைசியில எப்படியோ கண்ட்ரோல் பண்ணி காட்டுக்குள்ள பூந்து மரத்தெல்லாம் சுத்தி சுத்தி போவான். ஆனா அந்த வைஸ் அட்மிரல் டோசா காடாது வீடாதுன்னு அங்க இருக்க மரத்தெல்லாம் இடிச்சு தள்ளி உடைச்சு தள்ளிட்டு வரட்டிட்டு வருவாரு. சோ என்ன பண்றதுனே தெரியல. இவங்க எவ்வளவு வேகமா போனாலும் பத்தல. வந்த அந்த தாடிக்காரப்ப என்ன தெரியுமா பண்ணுவான், 10 ஃபிங்கர் பிஸ்டல். ஆமா, சிங்கிள் ஃபிங்கர் பிஸ்டலே வேற லெவல்ல இருக்கும். 10 ஃபிங்கர்னா மொத்தமா காலி பண்ணிடலான்னு பாஞ்சு வரும்போது நம்ம ஜுவல்லரி பாணிலாம் பேனு முழிப்பா. அப்படி ஒரு மூஞ்ச பார்த்துட்டு சோலி முடிஞ்சுன்னே முடிவு பண்ணிட்டா. டோசா பைட்னு சொல்லிட்டு அடிக்க வரும்போது ஒரு பெரிய கோடாரி டோசாவோட மண்டையிலேயே சொத்துன்னு வந்து விழும். எல்லாம் மிரண்டுருவாங்க, என்னடா நடக்குதுங்கன்னு. யாரான்னு பார்த்தா டோரியும் பிராகியும். ரெண்டு பேர்த்தையும் பார்த்தோன்னே ஜுவல்லரி பாணியெல்லாம் வாய பொளந்துருவா. ஏன்னா இதுக்கு முன்னாடி இவங்களை பார்த்ததே இல்ல. அது மட்டும் இல்லாம பிராங்கிக்குமே இது யாரு என்னன்னு தெரியாதா. அவன் புலம்பிட்டு இருப்பான், என்னடா இது திடீர்னு ஐலாண்டுக்குள்ள ஜெயன்ஸ் எல்லாம் வந்து சுத்திட்டு இருக்காங்க, நம்ம எப்படியாச்சும் இங்க இருந்து தப்பிச்சிடலான்னு பார்த்தா அடுத்தடுத்து எனிமீஸுங்க வந்துகிட்டே இருக்காங்களே. அதனால பிராங்கி அட்லஸ் இங்க இருந்து ஃபர்ஸ்ட் எஸ்கேப் ஆக சொல்லுவான். என்னன்னா அது வரைக்கும் இவன் இவங்களை தடுக்க போறானாமா. பிராகி இருந்துட்டு நீங்க யாரு என்னன்னு விசாரிப்பான். ஏன்னா பிராகியுமே இதுக்கு முன்னாடி இவங்களை பார்த்தது இல்லையாமா. இந்த லேண்ட்ல ஏதாச்சும் லேப் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களா, நாங்க இப்ப ஸ்டார்ஹாட்டுக்காண்டி வந்திருக்கோம், அவன் எங்க இருக்கான் என்னன்னு கேட்பாங்க. உடனே பிராங்கிக்கு ஒரே ஷாக்கு, யோ லூஃபி எங்க கேப்டன் தாயா, அவனை எதிர்த்து நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு கேட்டா, ஆட லூசு பயல, நாங்க ஒன்னும் அவன் கூட சண்டை போறதுக்கு வரல, இது ஒரு நன்றி கடன் தான், நாங்க எல்பே ஃபாரியஸ், நாங்க எங்க ஃப்ரெண்ட்ஸுங்களை காப்பாத்த என்ன வேணாலும் பண்ணுவோம், அதுவும் லூஃபிக்காக எது வேணாலும் பண்ணுவோன்னு நம்ம ஆளுகளுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. அப்படின்னா இவங்களும் நம்ம ஆளுக்கு தானான்னு. ஆமா, நாங்க எல்லாருமே அவனுக்கு சப்போர்ட் பண்ணி தான் வந்திருக்கோங்க போது அவங்க பட்டையே அங்க வந்து நிக்கும். அவ்வளவுதான், சந்தோஷம் தாங்க முடியல. ஆனா இத்தா தண்டி இத்தனை பேர்த்த மொத்தமா பார்த்தோன்னா கொஞ்சம் பீதி ஆகும். அப்போ ஜுவல்லரி பாணி இருந்துட்டு லூஃபி, சஞ்சி, நம்ம வேகா பங்கு இவங்க எல்லாருமே ஐலாண்டோட சென்டர்ல இருக்காங்க, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவீங்களான்னு கேட்டா, இதுல என்ன டவுட், எங்களுக்கு பழைய ஞாபகங்கள்லாம் வருது, எவ்வளவு ஜாலியா இருந்தோம் தெரியுமா, நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, நாங்க ஹெல்ப் பண்றோமாங்க. அது மட்டும் இல்லாம இவங்களையுமே சேஃப்டியா கொண்டு போய் ஷிப்ல ஏத்தி விட ஒரு கூட்டம் போகும். மொத்தத்துல மலை போல சப்போர்ட் கிடைச்சிருச்சு நம்ம ஆளுகளுக்கு, நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, நாங்க இருக்கோம்னு வேற சொல்லுவாங்க. அப்பதான் பிராங்கிக்கே ஒரு விஷயம் ஞாபகம் வரும். என்னன்னா உசோப் இவங்கள பத்தி தானே பேசிக்கிட்டே இருப்பான். அதை யோசிச்சு பார்த்துட்டு அசந்து போயிடுவான். அதே நேரம் அடி வாங்கினாரே அந்த டோசா, அவர் இவ்வளவு நேரம் கம்யூனிகேட் பண்ணிட்டு இருந்தாரு, இந்த மாதிரி பாணியை நான் காலி பண்ண நெருங்கிட்டேன் அப்படின்னு. ஆனா திடீர்னு இப்ப கம்யூனிகேஷனே இல்ல. அப்ப கண்டிப்பா அவனை பொளந்திருப்பாங்க. இல்ல ஜெயன்ஸை பார்த்து பயந்து ஓடிட்டானா, பரவாயில்ல நான் பாத்துக்கிறேன்னு பொம்ஸ்கைங்கிற ஒரு வைஸ் அட்மிரல் நான் ஐலாண்டுக்குள்ள போறேன்னு சொல்லி கிளம்பிடுவாரு. ப்ளூ கிராஸ் வைஸ் அட்மிரல் சீல இருந்து அட்டாக் பண்ண போறாங்களாமா. இவங்களுக்கு சப்போர்ட்டா அந்த டாலுங்கிறவளும், அவளும் பாத்தீங்கன்னா பயங்கரமா ஸ்கை வாக்கெல்லாம் பண்ணி வருவா. அவ பார்த்துட்டு ஜெயன்ஸோட ஷிப்ஸ் எல்லாமே நார்த் ஈஸ்ட் சைட்ல தான் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாம எல்லா ஜெயன்ஸுக்குமே ஒரே மாதிரி ஸ்ட்ரென்த் இருக்காது, கொஞ்சம் வேரி ஆகும். இப்படி எல்லாம் சொன்னோன்னே, எப்படிமா உனக்கு ஜெயன்ஸ் எல்லாம் பத்தி தெரியுமா, இதுக்கு முன்னாடி சண்டை போட்டிருக்கியான்னு கேட்டா, ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி ஜெயண்ட் ஒருத்தர் தான் இவளுக்கு பாஸா இருந்தாராமா, வேற யாரும் இல்ல, சவுல்னு சொல்லி ஒரு ஜெயண்ட் வைஸ் அட்மிரல் இருந்தாரு, அவரை தான் சொல்றான். அப்படியே கட் பண்ணா பிராங்கி பானி எல்லாம் தூக்கிட்டு போனாங்கல்ல, அதான் அந்த ஜெயண்ட்ஸ். அவங்க மத்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எங்கன்னு கேட்பாங்க. வேறங்க மேல கிளவுட்ல இருக்காங்கன்னு ஒண்ணு. இது கிளவுட் அவ்வளவு ஹைட்டுக்கு எப்படி போனாங்கன்னு ஆச்சரியப்படுவானுங்க. அந்த கிளவுட் இல்லையா, அங்க இருக்குது பாரு அந்த கிளவுட் அப்படின்னு ஒண்ணு. அப்படியே பேனு பேந்த முழிப்பானுங்க. சரி அப்படியே கட் பண்ணா அந்த சேட்டன் இருக்காருல்ல, அவர் இன்னும் ரொம்ப கொடூரமா மாறிட்டு இருப்பாரு. பந்தாளு பாத்தீங்கன்னா மனுஷனே இல்ல. அதே நேரம் இங்க வேகா பங்கோட நிலைமை ரொம்ப மோசம், ரத்தம் வேற பயங்கரமா ப்ளீட் ஆயிட்டு இருக்குது. மனுஷன் இப்போ அப்போன்னு இழுத்துக்கிட்டு இருக்காரு. இங்க இவரோட ஹார்ட் பீட் அங்க லேப்ல காமிச்சுக்கிட்டு இருக்கும். சேட்டன் வேற கர்ண கொடூரமா மாதிரி நம்ம ஆளுகளை அட்டாக் பண்ணி வந்துட்டு இருப்பானா. லூஃபி இருந்துட்டு நீங்க இங்கே இருந்தீங்கன்னா சரிப்பட்டு வராது, எப்படியாச்சும் எஸ்கேப் ஆயிருங்கன்னு வேகா பங்க எஸ்கேப் ஆக சொன்னா, நான் அசைஞ்சா எனக்கு ரத்தம் ஓவரா போக ஆரம்பிச்சிடும், நான் உடனே செத்துருவேன், அதனால அசைக்காதன்னு சொல்லிட்டு இருப்பாரு. அதே நேரம் இங்க கிசரு பாத்தீங்கன்னா என்ன எல்லாமே தப்பா நடந்துகிட்டு இருக்குது, நான் ஒண்ணு நினைச்சா வேற ஒண்ணு நடக்குதுன்னு புலம்பிக்கிட்டு இருப்பான். ஏன்னா அவனை அட்டாக் பண்றதுக்கு இப்ப சஞ்சி தான் ஆப்போசிட்ல வந்து நின்னுட்டு இருக்கான். அவன் எங்க வழியில குறுக்க வராத, நாங்க வீட்டுக்கு போகணும்னு சொல்லும் போது சேட்டன் பாத்தீங்கன்னா அதுக்கு நாங்க விட மாட்டோம், நீங்க இங்க இருந்து போகணும்னா உங்க டெட் பாடி மட்டும் தான் போகணும் அப்படிங்கிற மாதிரி வந்து லுக் விட்டுட்டு இருப்பான். வேகா பங்க எப்படியாச்சும் இந்த தீவுல இருந்து காப்பாத்தி கூப்பிட்டு போவேன்னு சொல்லி லூஃபி சொல்லியிருந்தானா. ஆனா இப்ப அது முடியல. பட் அவருக்கு அதெல்லாம் கவலை இல்ல. அவருக்கு என்னன்னா ஜுவல்லரி பாணி கிட்ட எப்படியாச்சும் அவ தான் அந்த பாசிபிஸ்டாஸோட ஹையஸ்ட் அத்தாரிட்டின்னு அவகிட்ட சொல்லணும், அதுவும் அவ கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் சொல்லணும்னு நினைச்சாரு. அது முடியாம போச்சு. ஏன்னா அவளுக்கு ஆபத்து இருக்குன்னு இவருக்கு முன்னாடியே தெரியும். பட் இப்ப சொல்லி ஒரு பஞ்சாயத்துல இருந்து அவளை காப்பாத்தியாச்சு. ஆனா இன்னுமே அவ சேஃப் ஆகலையே, அதனால அவளை மட்டும் எப்படியாச்சும் காப்பாத்திருங்கிற மாதிரி சொல்லி கேட்பாரு. சஞ்சய் வாய வச்சுட்டு சும்மா இல்லாம சேட்டனை பார்த்து, ஏண்டா நீ என்ன மனுஷனா இல்ல மாட்டு போயலாம் இப்படி வந்து நின்னுட்டு இருக்கேன்னு கிண்டல் பண்ணுவானா. அந்த கொடுக்க வச்சு பக்கத்துல இருக்க ஒரு மரத்தை தொட்ட உடனேயே அந்த மரமே பாய்சன்ல அஃபெக்ட் ஆகி தூள் தூளா போயிடும். அப்படின்னா மொத்த கொடுக்குமே இப்ப பாய்சன் கோட்டை தொட்டாலே போதும் ஆளுங்க காலி. உங்களை காலி பண்ண போறேன்னு சொல்லிட்டு லூஃபி அட்டாக் பண்ண போகும்போது லூஃபி எஸ்கேப் ஆயிருவான். ஆனா வேகா பங்க்னு இருக்காரு இல்ல, அவரை நம்ம சஞ்சி காப்பாத்தி தூக்கிட்டு போயிருவான். அவரே தூக்காதீங்க நான் சீக்கிரமா செத்துருவேன்னு புலம்பிட்டு இருந்தாரு. ஆனா இப்ப வேற வழி இல்லாம தூக்கிடுவாங்க.
ஆரம்பிச்சிருவாங்க. லூஃபி பாத்தீங்கன்னா வேணும்னே சேட்டனை கடுப்பேத்திக்கிட்டு இருப்பான். நான் இங்க இருக்கேன், நான் அங்க இருக்கேன்னு இப்படி சிரிச்சு அந்த ஆள்கிட்ட போய் விளையாண்டா ஆல்ரெடி அந்த ஆளு பிபி வந்த பனிக்குட்டி மாதிரி கத்திக்கிட்டு இருப்பான். இப்படி எல்லாம் பண்ண உடனே இன்னும் வெறித்தனமா அட்டாக் பண்ண உடனே ஜாலியா விளையாட ஆரம்பிச்சிருவான். இந்த கேப்பை யூஸ் பண்ணி சஞ்சி வேகா பங்க தூக்கிட்டு குடு குடு குடுன்னு ஓட ஆரம்பிச்சிருவான். அந்த டைம் லூஃபியோட அலப்பறம் இருக்குதே வேற லெவல்ல இருக்கும். முடிஞ்சா அடிடா, இதாண்டா என் பட்டெக்ஸ், தொர்றா 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 அப்படின்னு சொல்லி பூந்து விளையாண்டு என்ஜாய் பண்ணிட்டு இருப்பான். இங்க வேகா பங்கால சுத்தமா முடியல, ரத்தம் வேற போயிட்டு இருக்குது. இப்படி குடு குடு குடுன்னு தூக்கிட்டு போனா சரி கொஞ்சம் பொறுத்துக்குங்க, எப்படியாச்சும் உங்களை காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு போகும்போதே இடையில கிசரு வந்து ஒரு மிதி வேகா பங்க் அப்படியே பறந்து கீழே விழ போவாரு. அந்த டைம் பீமை யூஸ் பண்ணி நெஞ்சிலேயே ஒரு போர்டு, நெஞ்சு ஓட்டை ஆயிரும். ஆல்ரெடி வேகா பங்கே சாகர கண்டிஷன்ல இருந்தாரு. இப்ப மறுபடியும் அட்டாக் பண்ணி கன்ஃபார்மே பண்ணிட்டானுங்க இனிமேட்டு வேகா பங்க காப்பாற்ற முடியாதுன்னு. அவ்வளவுதான், நம்மளால கதறிட்டு இருப்பானுங்க வேகா பங்குன்னு. அதுக்கப்புறம் லூஃபி உடனே சஞ்சியை ஐலாண்டோட பேக் சைடுக்கு போக சொல்லுவானா. அப்பவும் பாத்தீங்கன்னா நம்மளால வேகா பங்க தூக்கிட்டு தான் அங்க இருந்து ஓடுவான். இந்த கிசரு சும்மா இல்லாம மறுபடியும் அட்டாக் பண்றதுக்கு கிளம்புவான். அப்பதான் லூஃபிக்கு கட்டுப்பாயிரும். உடனே பெரிய சைஸுக்கு மாதிரி கொய்யாலைகளான்னு சொல்லி கிசருவ ஒரு கையிலயும் சேட்டனை ஒரு கையிலயும் அமுக்கி பிடிச்சிட்டு எங்க போறீங்க, எங்கடா போறீங்க, என்னைய தாண்டி நீங்க போயிருவீங்களாடாங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். இங்க வேகா பங்கு கடைசியா சாகருக்கு முன்னாடி அப்படியே லூஃபியோட பேக் போஸ பார்த்துட்டு அப்படியே கண்ண மூடுவாரு. அவ்வளவுதான், மனுஷன் டிக்கெட்டை வாங்கிட்டு காடு கிட்ட போயிட்டாரு. வேகா பங்கு என்னாச்சு என்னாச்சு அப்படின்ட்டு எவ்வளவோ உசுப்பி பார்ப்பான். அவ்வளவுதான், அவர்கிட்ட அசைவே இல்லை. லேப்ல ஓடிட்டு இருந்த அந்த மீட்டர் இருக்குல்ல அது அப்படியே பிளாட் ஆயிருச்சு. அந்த இடத்துல அப்படி ஒரு அமைதி. அப்படியே லேபுக்குள்ள காட்டுறாங்க. இங்க இவர் இறந்த உடனே அங்க டிவில வேகா பங்கோட வீடியோ ஒண்ணு ஓட ஆரம்பிச்சிடும். என்ன சொல்லுவாருன்னா, ஹலோ வேர்ல்டு, எல்லாம் எப்படி இருக்கீங்க, வாங்க வாங்க, நான் தான் வேகா பங்க், ஒரு ஹம்பிள் ஜீனியஸான சயின்டிஸ்ட். உங்க எல்லாத்துக்கும் ஷாக் ஆகுற மாதிரி ஒரு முக்கியமான விஷயத்தை நான் சொல்ல போறேன். அது என்னன்னு கேட்க நீங்க ஆர்வமா இருக்கீங்களா? வேற ஒண்ணும் இல்ல, இந்த உலகத்தோட உண்மை அப்படிம்பாரு. அவ்வளவுதான், அப்படி ஒரு அமைதி. இனி இதுக்கப்புறம் என்ன உண்மையை அவர் சொல்ல போறாரு? லூஃபியும் நம்ம ஆளுகளும் அந்த ஐலாண்டை விட்டு சேஃப்டியா தப்பிச்சிட்டாங்களா? பிளாக் பியர்டு இதுக்கப்புறம் என்னென்னலாம் பஞ்சாயத்து பண்ண போறான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.